அன்பான பிள்ளைகளுக்கு இனிமையான வணக்கம். இன்றும் நாங்கள் இப்போ தயாராக இருக்கிறோம். பேப்பர் ரோலை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விலங்குகளை செய்யலாமென்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு சின்ன முயல் குட்டியை செய்ய போகிறேன். எப்படி இந்த பேப்பர் ரோலை வைத்து செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு உடனடியாக ஓடி போய் பேப்பர் ரோலை எடுத்துக்கொண்டு வாங்க. இது மாதிரி நான் இப்போ இந்த முயல் குட்டியை ரோஸ் நிறத்தில் செய்யலாம்னு நான் ஆசைப்பட்டேன். உங்களுக்கு விரும்பிய நிறங்களில் நீங்கள் பேப்பர் ரோலையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாங்க இந்த இடத்துக்கு. இப்போ பாருங்கள், வெள்ளை கலர் நிறத்திலான கடதாசி, அதுபோல் ரோஸ் நிறத்திலான ஒரு பகுதி வேணும் எங்களுக்கு வேணும். அதுபோல் மூக்குக்கு ஆன ஒரு பகுதி வேணும். அதுபோல் சின்ன சின்ன கோடுகளை கொண்டு வெள்ளை கலரில் பட்டிகள் எங்களுக்கு தேவை. ஆகவே இதை எல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு உடனடியாக வாங்க நாங்கள் செய்வோம். இப்போ பாருங்கள், நாங்கள் முதல்ல நீளமான காது பக்கத்தை செய்யலாம். இப்போ முயல்குட்டியினுடைய காது பக்கத்தை செய்கிறதுக்கு முதல்ல இந்த கடதாசியை எடுத்து இப்போ பாருங்கள், இந்த காதுகளை மேலே போடலான்னு நான் நினைத்திருக்கிறேன். ஆகவே இந்த ரோஸ் கரத்திலான இந்த கடதாசியை எடுத்து இரண்டாக நாங்கள் முதல்ல வெட்டி கொள்ள வேணும். இப்போ அதுக்கு இப்படி இதே மாதிரி இதோ பாருங்கள், இப்படி மடித்து நாங்கள் இரண்டு காதுகளை வெட்டி கொள்வோம். இனி இதுக்கு கம் பூசி நாங்கள் இதோ வெள்ளை நிறத்திலான இந்த கடதாசியில் இப்படி ஓட்டிக்கொள்வோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எங்களுக்கு சுற்றி வர வெள்ளை நிறத்தில் தேவைங்கிறதுக்காக இந்த மாதிரி இடம் வைத்து நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். காது பகுதியை இதோ இந்த அளவில் கொஞ்சம் இடம் வைத்து ஒட்டிக்கொள்ளுவோம். சரியா? இப்போ பாருங்கள், இதை நாங்கள் இப்போ வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரோஸ் கலரையும் வைத்துக்கொண்டு சுற்றி வர வெள்ளை நிறமும் இருக்கக்கூடியவாறு நாங்கள் இப்படி இடம் வைத்து வெட்டி கொள்ள வேணும். சரியா? நீளமான காதுகள் இருக்கு இப்போ முயலுக்கு. சரியா? இப்போ பாருங்க, இதோ இந்த பக்கத்தில் நாங்கள் இந்த காதுகளை முதல்ல ஒட்டி கொள்ள வேணும். இப்போ கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வட்டமாக நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். என்ன அப்படி தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெட்டினா அழகாக இருக்கும் இந்த காது. இப்போ இந்த காதுக்கு நாங்கள் கம்மை பூசி இந்த பக்கத்தில் பூசி இது பாருங்க, நாங்கள் இதில் ஒரு சின்ன இடைவெளி இருக்குது தானே, அப்படி இருந்தாலும் இதை இப்படி இதோ முகம் இப்படி வர மாதிரி இந்த முகப்பகுதி இந்த பக்கம் தெரியக்கூடியவாறு நாங்கள் இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். இந்த பாருங்கள், இப்படி ஒட்டின வேணுமென்று சொன்னால் இந்த முன்பக்கத்தில் நாங்கள் கம பூசணும். இப்படி பார்த்தீங்களா? இதுக்கு பிறகு ஏதோ இன்னும் கொஞ்சம் கம் போதவில்லை போல இருக்கு. ஆகவே கலண்டெடுத்து இப்போ மீண்டும் நாங்கள் கம்மை பூசி இறுக்கமாக ஒட்டிக்கொள்ளுவோம். சரியா? இனி இப்போ நாங்கள் மூக்கு பகுதியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பட்டி 3 நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுக்கும் நாங்கள் கம் பூசிட்டு இதோ இந்த பட்டி இருக்குது தானே, அதையும் இப்படி க்ராஸ் மாதிரி வைத்து இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம். அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் கம்மை பூசி இதோ இந்த இந்த இன்னொரு க்ராஸ் மாதிரி இப்படி பாருங்க. அதுக்கு பிறகு ஒட்டிட்டு இப்போ பின்பக்கமாக இப்படி கம்மை பூசி இதோ இந்த இடத்துல இப்படி வைத்து விடுவோம். இனி பாருங்க, நான் இந்த சிகப்பு கலரில் மூக்கை இப்படி செய்து ஒட்டிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கண்ணை வரைந்து கொள்ளுவோம் இந்த முயல் குட்டிக்கு. இப்போ சரியா? முயலை நாங்கள் செய்துட்டோம். முயல் குட்டியை அழகாக செய்து வைத்திருக்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மாதிரி பிள்ளைகளும் நிறைய விருப்பமான நிறங்களில் இப்படி முயல் குட்டியை நீங்கள் செய்து கொள்ளலாம் பேப்பர் ரோலை வைத்து. ஆகவே போய் வருகிறோம். நன்றி.